அனைவருக்கும் வணக்கம். ரயில்களில் பயணம் செய்யும் பயணிகள் தங்களுடன் எடுத்து செல்லும் கூடுதலான லக்கேஜ்களுக்கு கட்டணம் விதிக்கப்படும் என்று சற்று முன் தெற்கு ரயில்வே ஒரு அதிர்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்தியாவிலேயே மிகப்பெரிய போக்குவரத்தாக ரயில் போக்குவரத்து உள்ளது. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ரயில்கள் இயக்கப்படுகின்றன. நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான ரயில்களில் பல கோடி மக்கள் பயணம் செய்கிறார்கள். பேருந்து கட்டணத்தை விட மிகவும் குறைந்த கட்டணத்தில் அனைத்து வசதிகளோடு ரயில்கள் இயக்கப்படுவதால் பொதுமக்கள் அதிக அளவு ரயில் பயணத்தையே விரும்புகிறார்கள். படுக்கை வசதி, கழிவறை வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் உள்ளன. மேலும் நீண்ட தூர ரயில்களில் உணவகமும் செயல்படுகிறது. இந்த சூழலில்தான் ரயிலில் பயணிக்கும் பயணிகள் மூட்டை மூட்டையாக பெட்டி பெட்டியாக லக்கேஜுகளை கொண்டு வருகிறார்கள். இதனால் ரயில்களில் மற்ற பயணிகள் பாதிக்கப்படுவதோடு ரயில்களை இயக்குவதிலும் சிரமம் ஏற்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு ரயில்களில் லக்கேஜுகளை கொண்டு செல்ல தெற்கு ரயில்வே கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அந்த வகையில்தான் ரயில் பயணிகளின் கூடுதல் லக்கேஜுகளுக்கு கட்டணம் விதிக்க தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளது. அதன்படி நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட கூடுதலான இலை கொண்ட லக்கேஜுகளை எடுத்து செல்பவர்களுக்கு விதிக்கப்படும் கட்டணம் தொடர்பான வழிகாட்டுதல் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வகையில்தான் ஏசி முதல் வகுப்பு பயணிகளுக்கு 70 கிலோ வரையிலும், ஏசி 2ஆம் வகுப்பு பயணிகளுக்கு 50 கிலோ வரையிலும், ஏசி 3ஆம் வகுப்பு பயணிகள் 40 கிலோ வரையிலும், முன்பதிவு செய்யப்பட்ட படுக்கை பெட்டிகளில் பயணிப்பவர்கள் 40 கிலோ வரையிலும், 2ஆம் வகுப்பு பெட்டிகளில் பயணிப்பவர்கள் 35 கிலோ வரையிலும் லக்கேஜுகளை எடுத்து செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட அளவை காட்டிலும் கூடுதலாக லக்கேஜ் எடுத்து வரும் பயணிகளுக்கு ஒவ்வொரு 10 முதல் 15 கிலோ வரையிலான கூடுதலான சுமைக்கு 1.5 மடங்கு லக்கேஜ் கட்டணம் வசூலிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு. தாம்பரம் திருவனந்தபுரம் ரயிலானது 1 மாத காலத்திற்கு நீடிப்பு செய்யப்பட்டுள்ளது. தாம்பரத்திலிருந்து திருவனந்தபுரம் வரும் ரயிலானது அடுத்த மாதம் மே மாதம் 2ஆம் தேதி வரை இந்த ரயிலின் சேவை நீடிக்கப்பட்டுள்ளது. திருவனந்தபுரத்திலிருந்து தாம்பரம் வரும் ரயிலானது 13ஆம் தேதி முதல் வரும் மே மாதம் 4ஆம் தேதி வரை தெற்கு ரயில்வே நீடிப்பு செய்துள்ளது. இந்த சிறப்பு ரயில்களானது தாம்பரத்திலிருந்து வெள்ளிக்கிழமை தோறும், திருவனந்தபுரம் வடக்கிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் புறப்பட்டு செல்கிறது. இரு மார்க்கத்திலும் மேலும் 1 மாத காலத்திற்கு ரயில்களின் சேவை நீடிப்பு செய்யப்பட்டுள்ளதால் பயணிகள் தற்போது மகிழ்ச்சி அடைந்தும் உள்ளனர். மூன்றாவது அறிவிப்பு. தென்கிழக்கு மத்திய ரயில்வேயில் காலியாக உள்ள 1007 பணியிடங்கள் நிரப்புவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. எனவே தகுதி மற்றும் விருப்பம் உள்ளவர்கள் இறுதி நாள் முடிவதற்குள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டும் உள்ளது. விண்ணப்பிக்க கடைசி தேதியானது 4/5/2025. இந்த அறிவிப்புகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.